சில கதைகள் புத்தகங்களில் இல்லை. சில கதைகள் கடல் அலைகளில் மறைந்திருக்கின்றன. வணக்கம் நண்பர்களே, நான் பிரியா. அந்த மறைந்த கதைகளை உங்களிடம் கொண்டு வரதான் இந்த சேனல். இது ஒரு சாதாரண கதையல்ல. இது மண்ணை மட்டுமல்ல, கடலையே ஆட்சி செய்த ஒரு இனத்தின் கதை. கடல் அலைகள் தமிழர்களின் கப்பல்களுக்கு வழிவிடும் காலம். புயல்கள் கூட தமிழர்களின் தைரியத்தை பார்த்து அமைதியாகும் காலம். இந்த கதை ஒரு பேரரசின் ஆரம்பம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கடற்கரை நகரங்கள் வணிகர்களால் அல்ல, வீரர்களால் நிரம்பியிருந்தன. மரக்கப்பல்கள் அல்ல, பெரும் போர்க்கப்பல்கள். அவை மீன்பிடிக்க அல்ல, கடலை காக்கவும் கடலை ஆளவும். அந்த காலத்தில் கடல் என்பது பயம் என்று யாரும் நினைக்கவில்லை. ஏனெனில் தமிழர்கள் கடலோடு வாழ்ந்தவர்கள். சோழ அரசர்கள் ஒரு விஷயத்தை புரிந்திருந்தார்கள். நிலத்தை ஆளினால் நாடு உன்வசம், கடலை ஆளினால் உலகமே உன்வசம். அதனால்தான் கடற்படைகள் உருவாக்கப்பட்டன, போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டன, இளம் வீரர்கள் கடல் பயிற்சி பெற்றார்கள். கடல் அவர்களுக்கு ஒரு தடை அல்ல, அது ஒரு பாதை. ஒரு மாலை நேரம், கடற்கரையில் நூற்றுக்கணக்கான விளக்குகள், கப்பல்களின் மேல் சோழர்களின் கொடிகள். காற்று வலுவாக வீசியது, அலைகள் உயர்ந்தன. ஆனால் கப்பல்களிலிருந்த வீரர்களின் முகத்தில் பயம் இல்லை. அவர்கள் கண்களிலிருந்தது வீரமும் கனவும். இந்த கடல் நமக்கு சொந்தம் என்று அவர்கள் நம்பினார்கள். அந்த இரவு கப்பல்கள் புறப்பட்டன. கடல் இருளில் மறைந்தது. அந்த பயணம் வரலாற்றை மாற்றப் போகிறது. ஆனால் அடுத்த அலை அவர்களை எங்கே கொண்டு செல்லப் போகிறது? எந்த எதிரி காத்திருக்கிறான்? அதுதான் அடுத்த அத்தியாயம். கடலை வென்றார்களா அல்லது கடல் அவர்களை சோதித்ததா? இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில். இப்படிப்பட்ட தமிழ் சரித்திர கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் இந்த கதையை பகிருங்கள். இந்த காணொளி சாண்டிலியன் அவர்களின் கடல் புறா நூலால் தூண்டப்பட்ட ஒரு சுய விளக்க கதையாக்கம். இப்படிப்பட்ட தமிழ் சரித்திர கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.